இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போர்டு என்ன போர்டுங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்கிற இடத்துல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த போர்டை பற்றி தான் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போர்டு என்ன போர்டுன்னா, இந்த பழைய ஆம்பிளிஃபையரு சிடி பிளேயர்லாம் வரும். இந்த போர்டில் இருந்து தான் மற்ற போர்டுக்கு வந்து கரண்ட்டு சப்ளை போகும். இந்த போர்டு பேர் என்னென்னா பவர் சப்ளை போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த போர்டு வந்து நான் பழைய சிடி பிளேயர்லேருந்து கட்டியிருக்கேன். இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
நம்ம அந்த போர்டில் வந்து அதை கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி கனெக்ட் பண்ணுறது பாருங்கள். நம்ம இந்த போர்டில் வந்து ஆல்ரெடி கரண்ட் சப்ளை கொடுத்துருக்கோம். கரண்ட் சப்ளை கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு 2 ஒயர் கரண்ட் சப்ளை கரண்ட்டு உள்ள வருது, போர்டுக்கு வருது. அடுத்த 2 ஒயர் என்ன ஒயர்னால் ஒரு சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் டேரெக்டாக கரண்ட் உள்ளதுனால அதுக்கு தனியாக ஒரு சுவிட்சு இந்த இதில் ஆல்ரெடி இருக்கும். சீடு பேர் எடுத்துக்கிட்டாலே அதில் வந்துடும் ஆல்ரெடி. அதை வந்து அப்படி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுபோக என்னென்னா இதில் வந்து அவுட்புட் என்ன வருதுன்னா +12 வோல்ட் வருது, -12 வோல்ட் வருது, கிரவுண்டு ஒரு 5 வோல்ட்டு. இந்த 4 இதுக்கு தான் லைன் இருக்குது பார்த்திங்க. இந்த 4 இதில் நமக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நமக்கு இதில் அவுட்புட் என்ன வருது, கரண்ட் உள்ள என்ன வருதுன்ட்டு கொஞ்சம் செக் பண்ணிடுவோம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வந்து கரண்ட்டை செக் பண்ணுறோம். கரண்ட்டை செக் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக செக் பண்ணுங்கள், எதுவும் டச் ஆகிடாமல். பாருங்க கரண்ட் வருது. நம்ம வந்து டிசிக்கு மாற்றிருக்கோம். இப்போ டிசியில் என்ன கரண்ட் எத்தனை வாட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். டிசிக்கு வந்து வயரை வந்து டச் பண்ணலாம், ஒன்றும் பண்ணாது. ஒன்றும் கரண்ட் இருந்து விட்றாதீங்க. டிசிங்கும் போது கையை வச்சு இது பண்ணிக்கலாம். வாட்ஸ் கம்மியாக தான் வரும். பாருங்கள் இது வந்து 4 வாட்ஸ் வருது. 5 வாட்ஸ் வச்சுக்கோங்களேன். 5 வாட்ஸ் இது 18 வாட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த 5 வாட்ஸ் இது தான் யூஸ் பண்ண போகிறோம். நாங்கள் இதுக்கு எப்படி லைன் கொடுக்கலாம் பார்ப்போம். நான் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்களும் ஆஃப் பண்ணிடுங்க. கையை டச் பண்ணிடாமல் அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாருங்கள் லைன் கொடுத்தாச்சு. வாங்க செக் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ சுவிட்சை ஆன் பண்ணிட்டேன். போர்டில் உள்ள சுவிட்சை மட்டும் ஆன் பண்ணணும். பாருங்கள் லைட் நல்லா எரியுது. நல்லா வெளிச்சமாகவே இருக்கும். இது வந்து நீங்கள் எல்இடி பல்பு, ஒயிட் எல்இடி பல்பு கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். எமர்ஜென்சி யூஸுக்கு நல்லா யூஸ் ஆகும். இதில் மீதி 12 வோல்ட் இருக்குல்ல, அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஒயிட் பல்ப் வாங்கினீங்கன்னா நல்லா வெளிச்சமாக, இதோட வெளிச்சமாக இருக்கும். என்கிட்ட கலர் தான் இருந்தது, அதனால் கலர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். எமர்ஜென்சி யூஸுக்கு இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு அதுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.